இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 6. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்களென்று அறிந்து, எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய்ச் செய்யுங்கள். கொலோசையர் 3 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம். கிறிஸ்தவ மத அடிப்படை கொள்கைகள் இந்த வரிகளில் அஸ்திபாரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகில் நடப்பதற்கு நேர்மாறாய் இருக்கிறது. சபையில் மிக அதிகமாய் ஊழியம் செய்கின்றவர்களே சபையில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். நமக்காக தமது ஜீவனையே கொடுத்த சபையின் தலையாகிய நமது ஆண்டவரே சபையின் மகா பெரிய ஊழியக்காரர். அவரது பார்வையில் பெரியவர்களாக இருக்க விரும்பினால் நாமும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடற்ற இருதயத்தோடே ஊழியம் செய்ய வேண்டும். நமது கர்த்தரின் பலியை நாம் கண்டோம். அது நம்மை விலைக்கிரயமாக வாங்குவதற்கு கொடுத்த பலி. அந்த செய்கை வெறும் பேச்சே அல்ல. அதே போல நாமும் சகோதரர்களை வெறும் வார்த்தையினால் சிநேகிக்காமல் முழுமனதோடு மனப்பூர்வமாக சிநேகிக்க வேண்டும். கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்களென்று அறிந்து, எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய்ச் செய்யுங்கள். கொலோசையர் 3 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம்.